ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் லேக்கா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். பேங்கிங், நேஷ்னல் நியூஸ் இது எல்லாத்தையுமே மெர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கனரா பேங்க் பற்றினது. இவங்க அவங்களோட புதிய டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் சென்டர், அதாவது டிஎன்ஏ சென்டரை பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, டெக்கோத்தான் அதோட கிராண்ட் ஃபினாலேயில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. டெக்கோத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸை பற்றின ஒரு ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறதா யூனியன் டெரிட்டரி, அதாவது பிரதான மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் நடக்குது. எங்கே அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சோபியன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. 30 ட்ரைனிஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக பேசணுன்னா, இந்த ப்ரோக்ராமை விர்ச்சுவலாக யார் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, அட்வைசர் டு லியூட்டனன்ட் கவர்னர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் யார் அப்படின்னா ராஜீவ் ராய் பாட்நகர் அப்படிங்கிறவங்களும், அத்துல் குமார் திவா அப்படிங்கிறவங்க செக்ரட்டரியாக இருக்காங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினியர்ஷிப் இவங்க தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா இதை இனாக்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இதை எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி செப்டம்பர் 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டிசன்ஸ் கைவினை பொருட்கள், அந்த கலைஞர்கள் இருப்பாங்களே, அந்த கிராஃப்ட் பீப்புள், அவங்களோட குவாலிட்டியும் அவங்களோட ப்ராடக்ட் ரீச்சை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யோஜனாவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமோட டேக்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, சம்மன் சாமர்த்திய சம்ருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள பெனிஃபிஷியரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 18 வயசாவது இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஸ்வகர்மா யோஜனா இந்த ஸ்கீமுக்கு நிறையா மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் டிஜிட்டலில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நிறையா இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமில் ஒரு 18 ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்லாம் கவர் ஆகிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், போட் மேக்கர், கோல்ட் ஸ்மித், லாக் ஸ்மித் அப்படி நிறையா இருக்காங்க. ஃபிஷிங் நெட் மேக்கர், வாஷர்மேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஒரு கொலேட்ரல் லோன், எந்த ஒரு கேரண்டியுமே வாங்காமல் லோன் கொடுக்குறாங்க. கொலேட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 5% வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ஒரு 30 lakh ஃபேமிலிஸை இன்னும் ஒரு 5 இயர்ஸில் கவர் ஆகும் அப்படிங்கிறதான் இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. இப்போ இந்த ட்ரெயினிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேசிக்காக ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு வாரத்துக்கிட்ட ட்ரைனிங் கொடுத்துட்டு அட்வான்ஸ் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு மேலே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிஸ்க்கு ஒவ்வொரு நாளைக்கும் 500 ரூபாய் காசு மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு மாடர்ன் டூல் கிட் கொடுப்பாங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா 15,000 கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் விராட் கோலி அவங்க ஒரு ஆன்லைன் போல் வச்சு ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் பியூபிடி ஸ்போர்ட்ஸ்மேன் அத்லெட் ஆஃப் த இயர் 2023 இந்த அவார்டு வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் விராட் கோலி. யாரை டெஃபீட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அர்ஜென்டைன் ஃபுட்பாலர், அவங்க நேம் லியோனல் மெஸ்ஸின்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்லைன் போலில் 2 பேருக்கும் கிளாஷ், அதாவது ஓட்டிங் கிளாஷ் வச்சுருக்காங்க. அதில் கோலி 78% ஓட்டை வின் பண்ணியிருக்காங்க. மெஸ்ஸிக்கு ரிமைனிங் 22% கிடச்சிருக்கு. இதே மாதிரி பியூபிடியோட ஃபீமேல் அத்லெட் ஆஃப் த இயர் 2023 அவார்டு இதை யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸ்பானிஷ் ஃபுட்பாலர், அவங்க பேர் ஐச்சனா பொன்மதி அப்படிங்கிறவங்க. 76% ஓட் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. யாரை தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் டென்னிஸ் பிளேயர் கோகோ கவ் அப்படிங்கிறவங்க. இவங்க மிச்ச 24% வாங்கியிருக்காங்க. விராட் கோலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அவங்க மேட்சஸ்லாம் எப்போ ப்ளே பண்ணாங்க, அதாவது ஒன் டே இன்டர்நேஷ்னல் எப்போ ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2008 ஸ்ரீலங்காவை அகைன்ஸ்டாக விளையாண்டுருக்காங்க. இவங்க தான் 3rd ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருந்திருக்காங்க ஒன் டே இன்டர்நேஷ்னலில். ஒன் டே இன்டர்நேஷ்னலில் ஃபர்ஸ்ட் டாப் பிளேஸில் யார் இருப்பாங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த குமார் சங்ககாரா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. 3ஆவதாக நம்ம விராட் கோலி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அர்ஜுனா அவார்டை விராட் கோலி 2013 வின் பண்ணியிருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டை 2017 வின் பண்ணியிருக்காங்க. 2018 அதாவது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு, இப்போ அதை மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த அவார்டையும் இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. இதை பியூபிடி ஸ்போர்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இந்த பியூபிடி அப்படிங்கிறவங்களோட ஒரு சப்சிடைரி சேனல் தான் இந்த பியூபிடி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. இவங்க 16 ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு இந்த போல் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் டாப்பில் இருக்கிற 4 பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, லியோனல் மெஸ்ஸி, அடுத்து டென்னிஸ் செர்பியா நாட்டை சேர்ந்த நோவாக் டிஜோகோவிக்,
அதுக்கப்புறம் ஃபார்முலா 1 வின்னர் பெல்ஜியன் டச் யார் அப்படின்னா மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். இவங்க தான் இதில் டாப் 4 பிளேயர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட். அதோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஆர்பிஐட்ட வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. அத்தானு சக்ரவர்த்தி அப்படிங்கிறவங்கள பார்ட் டைம் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் த பேங்க்குக்கு அப்பாயிண்ட் பண்ணுங்கள், அதாவது ரீஅப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு கேட்காங்க. ஸோ இந்த ப்ரப்போசல் வந்து இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து அவரை வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறது 2வது தடவை அவங்க அப்படி ரீஅப்பாயின்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க இனிஷியலாக இந்த பொசிஷனுக்கு மே 2021 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 4 மே 2024 இவங்களோட டென்யூர் வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ இதனால் செகண்ட் டைம் அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணி கேட்காங்க. தென் இவங்க குஜராத் கேடரில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழே இருக்குது. அதில் இவங்க செக்ரட்டரியாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2020 அந்த செக்ரட்டரி பொசிஷன்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி சொல்லணும்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. 1994 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட எம்டி அண்ட் சிஇஓ யார் அப்படின்னா சசிதர் ஜெகதீஷன் அப்படிங்கிறவங்க. இதோட டேக்லைன் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பரிவர்த்தன் எ ஸ்டெப் டுவார்ட்ஸ் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னர் ஸ்ரீ சுவாமிநாதன் ஜே, அப்புறம் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஜனவரி 2, 2024 மீட்டிங் வந்து நடக்கு. ஸோ அந்த மீட்டிங்கை நிறையா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அதுக்கப்புறம் நிறையா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த சீனியர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சூப்பர்விஷன், அதுக்கப்புறம் ரெகுலேஷன் டிபார்ட்மெண்ட் இதில் உள்ள சீனியர் அஃபீஷியல்ஸ் வந்து அட்டன் பண்ணி. ஸோ டெப்யூட்டி கவர்னர் வந்து அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் எவ்வளோ பெரிய முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் இருக்குல்லையே அவங்க மேலே கஸ்டமர் வந்து நிறையா கம்ப்ளைண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ண ஏரியாவில் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா குவாலிட்டி, அடுத்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டோட ப்ராம்ப்ட் ரெசல்யூஷன், அப்புறம் இன்டர்னல் ஆம்பஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி, டேட்டா ப்ரைவசி. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்வாங்கன்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனியோட தொடர்ந்து என்கேஜில் தான் இருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அவங்களோட கஸ்டமரோட ஃபங்க்ஷனிங் அண்ட் தென் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை வந்து பெட்ரோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் சிங்கிள் சைட் ஆயில் ரிஃபைனரி வந்து இருக்குது. எந்த பிளேஸ் அப்படின்னா ஜாம் நகரில். அது மட்டும் இல்லாமல் ஓப்பல் பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸும் தாஹெச் அப்படிங்கிற இடம் பரூச் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாம் நகர் ரிஃபைனரி இருக்கு இல்லையா, இதை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் ஓன் பண்ணுறாங்க. ஸோ 1 டேக்கு வந்து 1.4 மில்லியன் பேரல்ஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து இந்த ரிஃபைனரி வந்து ப்ராசஸ் பண்ணுமா. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் குஜராத்தை வந்து பெட்ரோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா செபி அவங்க வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா நாமினிஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட், அதாவது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அதோட டெட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ்க்கும் நாமினி ஆட் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 30, 2024. ஓல்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31, 2023 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அசட்டை வந்து அவங்க நல்லா பத்திரமா வச்சுக்கிடணும். அது மட்டும் இல்லை அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட அசட் வந்து அவங்களோட வாரிசுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுனால இந்த டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து நாமினியை வந்து நான் ஆட் பண்ண வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷனை வந்து அவங்க சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த டெட்லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளே ஒன்று நாமினேஷன் வந்து பண்ணியிருக்கணும், அதர்வைஸ் எனக்கு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டுமே பண்ணல அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே செபி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அவங்க எந்த ஒரு டெபிட்ஸும் எடுக்க முடியாது, டிமேட் அக்கௌண்ட் வழியாக ட்ரேட் பண்ண முடியாது, அவங்கள வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அக்கௌண்ட்ஸை மட்டும். ஒரே இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் மட்டும், ஒன்று அவங்க சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கலாம், இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கலாம், அவங்க வந்து ஒரு
பர்சனை வந்து நாமினியாக நாமினேட் பண்ணலாம். நான் இண்டிவிஜுவல் என்டிட்டி அப்படின்னா சொசைட்டி, ட்ரஸ்ட், இவங்க எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவலை வந்து நாமினியாக நாமினேட் பண்ண முடியாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு நாமினியை நாமினேட் பண்ணலாம். அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே மிச்சம் இன்னொரு ஹோல்டருக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒருவேளை அவங்க நாமினியை வந்து டெசிக்னேட்டட் பண்ணல அப்படின்னா. ஸோ என்ஆர்ஐஸ் இருக்காங்களே, அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் டைரெக்டாகவே நாமினேட் பண்ணிக்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரு 5 கண்ட்ரி, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இவங்க எல்லாம் பிரிக்ஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ பிரிக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதோட மெம்பர்ஷிப் வந்து எப்போ வந்து எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2024 சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 5 கண்ட்ரீஸை எடுத்த உடனே பிரிக்கோட மெம்பர்ஷிப் கவுண்ட் வந்து இப்போ 10 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இந்த பிரிக்ஸில் வந்து புதுசாக 5 பேரை வந்து எடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ இதை எப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15வது பிரிக் சமிட், அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா தலைமையில் வந்து நடந்திருக்கு. ஆகஸ்ட் 2023 வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அர்ஜென்டினாவும் வந்து பிரிக்ஸில் வந்து சேர்றதா தான் இருந்தது. அவங்களோட பிரசிடென்ட் ஜேவியர் மிலாய் அப்படிங்கிறவங்க வந்து எதிர்த்துட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அர்ஜென்டினா வந்து ஜாயின் ஆகலை. ஸோ அதே ஜனவரி 1, 2024 தான் ரஷ்யா வந்து பிரிக்ஸோட சேர்மன்ஷிப், சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ போன வருஷம் இருந்தது. ஸோ இப்போ வந்து யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அந்த சேர்மன்ஷிப்பை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூஜ் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவங்க வந்து பிரிக்ஸில் ஜாயின் பண்ணதுனால நமக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா புதுசாக வந்து சவுதியிலையும் யூஏஇலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 16வது பிரிக் சமிட் எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஸோ கசான், ரஷ்யாவில் வந்து அக்டோபர் 2024 நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஸோ விளாடிமிர் புதின். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ இந்த சேர்மன்ஷிப்பில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குளோபல் டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டியை வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அதோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் த மல்டிலேட்டரலிசம் ஃபார் ஈக்விட்டபிள் குளோபல் டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் 2006 வந்து இது உருவாயிருக்கு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா பிரிக் அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஸோ செப்டம்பர் 2010 தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் அதோட நேம் பிரிக்ஸ் அப்படின்னு மாறியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டையும் டெபாசிட்ஸையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இன் ஆப்பரேட்டிவ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்போ எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் 1, 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் அப்படின்னா எல்லா கமர்ஷியல் பேங்க்கு, ரீஜியனல் ரூரல் பேங்க்கு, அதுக்கப்புறம் எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கும் இது அப்ளிகேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆர்பிஐ தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே செக்ஷன் 35A வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவைஸ்டு கைட்லைன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா பேங்க்கும் வந்து ஒரு ஆனுவல் ரிவ்யூ வந்து எடுக்க போகிறாங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டை பொறுத்து. அதில் எந்த ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க் அப்படிப்பட்ட அக்கௌண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு லெட்ரு, இமெயிலு இல்லைனா எஸ்எம்எஸ் மூலியமாக ஸோ குவார்ட்டர்லி பேசிஸில் வந்து அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும் அக்கௌண்ட் ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி. அவங்களோட அக்கௌண்ட் வந்து போன வருஷம் ஃபுல்லாக ஆக்டிவிட்டியிலேயே இல்லை, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் மெசேஜ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா பேங்க் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ யார் அவங்களோட அன்கிளைம்டு டெபாசிட் டீட்டெயில், அவங்க பேர், அட்ரஸ்ஸு அதெல்லாம் அவங்களோட வெப்சைட்டு இல்லைனா அவங்களோட பிரான்ச்சஸில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா கரண்ட் அக்கௌண்ட் எப்போ வந்து இன்ஆப்ரேட்டிவ் ஆகும்னா அந்த கஸ்டமர் வந்து அந்த அக்கௌண்ட்டில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு டிரான்சாக்ஷனே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்ட் தான் என்னென்னா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட். அன்கிளைம்டு டெபாசிட் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இல்லைனா கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பேலன்ஸை அதில் உள்ள பேலன்ஸை ஒன்று எடுத்துருக்கவே மாட்டாங்க, இல்லை புதுசாக எதுவுமே போட்டிருக்கவே மாட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆப்ரேட்டே ஆகிடுக்காது. இப்போ டேம் டெபாசிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த 10 இயருக்குள்ளே அந்த மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் அந்த வித்தின் 10 இயர்ஸில் யாருமே வந்து அதை கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறது எல்லாமே என்னென்னா அன்கிளைம்டு டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் கொடுக்காங்க. யாருக்கு அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து 100% ஸ்டேக் எதில் எடுத்துக்கிடலாம் அப்படின்னா ஜிவிகே பவர் லிமிடெடில் வந்து நீங்கள் அக்வயர் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து அப்ரூவல் கொடுப்பா? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் கொடுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒரு கார்டு என்சிஎம்சி நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டு அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. யார் கூட அலைன்மெண்ட் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் கார்டு இனிஷியேட்டிவ் கூட அலைன்மெண்ட் வச்சு பண்ணுறாங்க. யார் அப்படின்னா ரூபே ரீலோடபுள் ப்ரீபெய்டு கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு சிப் இருக்கிற ஒரு கான்டாக்ட்லெஸ் ரூபே பிளாட்டினம் இஎம்வி ப்ரீபெய்ட் கார்டு. ஸோ இஎம்வினா என்னென்னா ஈரோபே மாஸ்டர் கார்டு அண்ட் விசா அப்படிங்காங்க. ஸோ இதை நார்மலாக ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணலாம். அதாவது மெட்ரோ, ட்ரெயின், பஸ்ஸு, கேபு இதுக்கெல்லாமே நீங்கள் அந்த டோல் பிளாஸா அப்புறம் பார்க்கிங் இதுலையும் வச்சு இதை நீங்கள் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எவ்வளோ வேலட் பேலன்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாம்னா 1 lakh, ஆஃப்லைனில் வேலட் பேலன்ஸ் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னா 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்லைன் வேலெட்டை வந்து நீங்கள் எப்படி டாப் அப் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃப் பரோடா ஒரு போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே போய் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிடலாம். ஆஃப்லைன் வேலட் எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிடுவீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெர்மினல் ஆப்ரேட்டர் அதாவது இந்த என்சிஎம்சி டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நீங்கள் ரீலோட் பண்ணிக்கிடலாம் ஆஃப்லைன் வேலட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா லியோ ஒன் இதுக்கு முன்னால் பேர் என்னன்னா ஃபைனான்ஸ் ஈப்பர் அப்படிங்கிறது ஒரு எடு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப். ஸோ இவங்க வந்து யார் கூட கொலாபரேஷன் வச்சுருப்பாங்கன்னா என்எஸ்டிஎல்லோட பேமெண்ட் பேங்க் லிமிடெட். இவங்க என்எஸ்டிஎல்லோட ஹோலி ஓன் சப்சிடரி. என்எஸ்டிஎல்னால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். லியோ ஒன் கார்டு அப்படிங்கிறத லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவிலேயே ஒரு நம்பர்லெஸ் ப்ரீபெய்டு ஐடி கார்டுனா இந்த லியோ ஒன் கார்டு தான். நெட்வொர்க் பார்ட்னராக யாரை வச்சுருக்காங்க அப்படின்னா மாஸ்டர் கார்டை வச்சுருக்காங்க. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டை ஸ்டூடெண்ட் யூட்டிலிட்டி கார்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதான் எங்களோட எய்ம். ஸோ இந்த லியோ ஒன் கார்டு வந்து ஒரு கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு, அதே சமயம் ஐடென்டி கார்டாகவும் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு விர்ச்சுவல் வேலெட் இருக்கும். அதை வந்து லியோ ஒன் அப்படிங்கிற மொபைல் ஆப் தான் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ இந்த வேலெட்டில் நீங்கள் ஒன் டைம் மணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் இருக்கும் இல்லையா, அந்த எதில் வேணாலும் நீங்கள் இதை வித்ட்ராயல் பண்ணிக்கிடலாம். ஏடிஎம்லையும் வந்து நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த கார்டு வச்சுருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் 18 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு ஹோல்டரில் வந்து ஒரு ஸ்பெண்டிங் லிமிட் இருக்குது. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணியே நீங்கள் இதை வந்து பிளாக் பண்ணிக்கிடலாம். அதே சமயம் இந்த கார்டை வந்து நீங்கள் அன்பிளாக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் லிட்டரசி அப்படிங்கிற ஒரு மாடியூலும் வந்து இந்த கார்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு பெட்டராக டீச் பண்ண அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணியே நம்ம எல்லாத்துலேயும் வித்ட்ராயல்ஸ் அப்புறம் நம்மளோட பில்ஸ் இதெல்லாம் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கார்டு ஹோல்டருக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். லைக் அந்த ஜிபே மாதிரியே. அப்புறம் அவங்க வேலெட்டில் வந்து லியோ காயின்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் யாருன்னா திரௌபதி முர்மு. அவங்க வந்து ஒரு 3 நியூ கிரிமினல் பில்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் பில்ஸும் இருக்குது. அந்த 3 கிரிமினல் பில்ஸ் என்ன அப்படின்னா பாரதிய நியாய செகண்ட் சங்கீதா 2023, அடுத்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023, தேர்ட் ஒன் வந்து பாரதிய சாக்ஷிய சங்கீதா 2023. ஸோ இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து இந்தியன் பீனல் கோட் 1860 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. செகண்ட் ஒன் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. மூணாவது இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.